பாண்டியன் கோமதி கிட்ட பேசாம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. ஆனா கோமதி அவர் கூட பேசணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் பேசலைன்னா விடுங்க அத்த, அவரால எத்தனை நாள் பேசாம இருக்க முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா தைரியம் கொடுத்தாங்க. அரசி ஒரு படி மேல போய் ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணி அப்பாவை கவரப் பாருங்கன்னு ஐடியா கொடுத்தாங்க. ஆனா கோமதி என்னதான் இனிமேல் பேச முயற்சி பண்ண மாட்டேன்னு சபதம் போட்டாலும் அவங்களால அவரோட மௌனத்தை தாங்க முடியாம திரும்ப திரும்ப அவரோட கவனத்தை ஈர்க்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில சரவணன் அவங்க அப்பா கிட்ட போய், ஏன்பா அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க பாவம் இல்லையான்னு கேட்டு பார்த்தான். ஆனா பாண்டியன் ரொம்ப உறுதியா, அவ பண்ணுன துரோகத்தை நான் என்னைக்கு மறக்கிறேனோ அன்னைக்குத்தான் அவகிட்ட பேசுவேன்னு கராரா சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கோர்ட்ல சரவணன் மயில் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கம் போல சரவணனையும் மயிலையும் விசாரிக்கிறாங்க. மயில் தனக்கு விவாகரத்தே வேண்டாம்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த குடும்பமும் வேணும், சரவணன் மாமாவும் வேணும், நான் அந்த வீட்டுக்கு போயே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா சரவணன் ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா, அவ என் கேரக்டரையே தப்பா பேசியிருக்கா, அவ கூட என்னால இனி வாழவே முடியாது, ஒருவேளை நீங்க கட்டாயப்படுத்தி அவ கூட என்னை தள்ளி வச்சீங்கன்னா நான் என் உயிரையே விட்டுடுவேன்னு அதிர்ச்சியான ஒரு முடிவை சொல்றான். இதை கேட்டு ஜட்ஜும் லாயரும் அவரை கண்டிச்சாலும் தன் முடிவுல அவன் உறுதியா இருக்கான். விவாகரத்து வேணும்னு பிடிவாதமா இருக்கிற சரவணனுக்கும் விடமாட்டேன்னு சொல்ற மயிலுக்கும் நடுவுல இந்த பிரச்சனை அடுத்த ஹியரிங்குக்கு தள்ளி போகுது. மயிலோட அம்மா தன் பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல அவங்க மனச மாத்த நீ ஒரு முயற்சியும் பண்ணலன்னு சொல்லி மயில கொடுமைப்படுத்துறாங்க. இதையெல்லாம் தாங்க முடியாம மயில் தவிக்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பின பாண்டியன் குடும்பத்துல கதிரும் ராஜ்யம் கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. கோமதி எதுக்கும் பதில் சொல்லாம உள்ள போயிட பாண்டியன் நடந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ தெரியாம சரவணன் கிட்ட, உனக்கு ராணி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாண்டியன் சொல்லிட சரவணன் முகம் மாறிடுது. உடனே பாண்டியன், சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டா, உன் மேல எனக்கு எந்த கட்டாயமும் இல்ல, பொண்டாட்டி உண்மையா இல்லைன்னா அது எவ்வளோ வலிக்கும்னு உங்க அம்மா மூலமா எனக்கும் தெரியும்லன்னு ஒரு குத்தலா சொன்னாரு. இதை கேட்டு கோமதிக்கு கோபம் வந்து, என் புருஷன் என்கிட்ட பேசலன்னு உங்ககிட்ட யாரும் சிபாரிசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ வெளிய முத்துவேல் புல்லட்ல வர்ற சத்தம் கேட்டு கோமதி வேகமா போறாங்க. அவங்க அண்ணன்கள் கிட்ட சண்டைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு சரவணனும் கதிரும் பின்னாடியே ஓடுறாங்க. அங்க முத்துவேலும் சக்திவேலும், உன் புருஷன் பேசலனா அவன் கால்ல விழுந்து கெஞ்சு, எங்க கிட்ட வந்து எதுக்கு சத்தம் போடுற என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜி ஒரு ஓடுகாலின்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. இதை கேட்டுட்டு அங்க வந்த பாண்டியன் கோமதிக்கு ஆதரவா பேசி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்தாரு. என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை செஞ்சாலும் ஒரு தங்கமான மருமகளை எனக்கு கொடுத்திருக்கா. என் மருமகள் ராஜி இந்த வீட்டு தங்கம், அவளை விட்டுட்டு நான் வேற எங்க பொண்ணு தேடுவேன். அவங்க 2 பேரும் ஓடி வந்தவங்கல்ல, எங்களுக்காக வந்தவங்க, அவங்கள நாங்க ராணி மாதிரி பார்த்துப்போம்னு கெத்தா பேசி கோமதியையும் ராஜியையும் கூட்டிக்கிட்டு உள்ள போனாரு. பாண்டியனோட இந்த அதிரடி மாற்றத்தை சற்றும் எதிர்பார்க்காத கோமதி அவர் தன் பக்கம் நின்னு பேசினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முத்துவேலுக்கே பாண்டியன் பேசினதுல ஒரு சின்ன நெருடல் வந்து, என் பொண்ண நல்ல விதமா சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போன பாண்டியன், உன் அண்ணனுங்க முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன், ஆனா தப்பு பண்ணா தப்புதான்னு சொன்னாலும் கடைசியில கோமதியை பார்த்து சிரிச்சு அந்த பிணக்க முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போதைக்கு பாண்டியன் குடும்பத்துல அமைதி திரும்பினாலும் மயில் இன்னும் விவாகரத்து கொடுக்காம அடம் பிடிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. சரவணன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பாண்டியனும் கோமதியும் சமாதானமாகிட்டாலும் சரவணன் விஷயத்துல இன்னும் ஒரு பெரிய இடி இடிக்க காத்திருக்கு. கோர்ட்ல செத்துருவேன்னு சரவணன் சொன்ன வார்த்தை பாண்டியன் மனசு ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனாலேயே சரவணனை தேடி அவன் கடைக்கு பாண்டியன் வர்றாரு. டேய் சரவணா, கோர்ட்ல அப்படியெல்லாம் பேசலாமாடா, பெத்தவங்க நாங்க இருக்கும்போது எதுக்குடா சாகிறத பத்தி பேசுற அன்னு ரொம்ப உருக்கமா கேக்குறாரு. சரவணன் அமைதியா, உங்களுக்கு தெரியாதது இல்லப்பா, நான் அவளை எவ்வளவு நம்புனேன், ஆனா அவ என் குணத்தையே தப்பா பேசும்பொழுது அந்த வலியாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்றான். அப்போ பாண்டியன், சரிவிடு, இனி அவளை பத்தி யோசிக்காத, உனக்கு எது பிடிக்குமோ அதையே செய், ஆனா அந்த மயில் அவ்வளோ சீக்கிரம் விடுவான்னு தோணலன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போறாரு. இந்த சூழல்ல தான் சரவணன் அந்த புது பொண்ணு, அவன் மனசுக்கு நெருக்கமானவர் கூட போன்ல பேசிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப இயல்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிக்கிறாங்க. சரவணன், நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அவங்க சொல்லும்போது சரவணனுக்குள்ள ஒரு புது தெம்பு வருது. ஆனா இதையெல்லாம் மயிலோட ஆட்கள் தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. மயிலோட அம்மா விடாம மயில தூண்டி விட்டுட்டே இருக்காங்க.
அவன் வேற ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கான். நீ இப்படியே வீட்ல உட்கார்ந்து இருந்தா விவாகரத்து கிடைச்ச உடனே அவளை கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் உனக்கு அந்த வீட்ல இடமே இல்லாம போயிடும். அதனால ஏதாவது அதிரடியா பண்ணுன்னு ஐடியா கொடுக்கறாங்க. இத கேட்ட மயில் வேற வழியே இல்லாம நேரா சரவணன் கடைக்கே வர்றாங்க. கடைவாசல்ல மயில பார்த்த உடனே சரவணனுக்கு கோவம் தலைக்கேறுது. எதுக்கு இங்க வந்த? உன்கிட்ட தான் கோர்ட்லயே எல்லாம் சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு என் நிம்மதியை கெடுக்க வர்றன்னு கத்துறான். ஆனா மயில் ரொம்ப தந்திரமா, மாமா நான் சண்டை போட வரல, நீங்க யாரு கூட போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ யாருன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு விவாகரத்து வேணாம்னு சொன்னதுக்கு காரணமே உங்களை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லி மிரட்டுறாங்க. சரவணன் பொறுமை இழந்து, அவ யாருன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, ஆனா ஒன்னு மட்டும் கேட்டுக்கோ, நீ எவ்வளவு தடுத்தாலும் உன் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மயில் விடாம, நீங்க அவளை பார்க்க போவீங்கன்னு எனக்கு தெரியும், பின்னாடியே வந்து அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு மனசுக்குள்ள சபதம் போடுறாங்க. வீட்ல கதிரும் ராஜியும் சரவணனுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. பெரிய அண்ணன் வாழ்க்கை இப்படி ஊசலாடிட்டு இருக்கேன்னு கதிர் சொல்ல, எல்லாம் அந்த மயிலால வந்த வினை, அவ மட்டும் உண்மையா இருந்திருந்தா இன்னைக்கு அண்ணன் சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு ராஜி சொல்றாங்க. ஆனா இப்போ இருக்கிற பெரிய பயமே சரவணன் பழகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு பத்தி மயில் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க 2 பேரையும் நிம்மதியா இருக்க விடமாட்டாங்கிறதுதான். அடுத்த நாள் சரவணன் அந்த பொண்ணை சந்திக்க போகும்போது மயில் ரகசியமா பின்தொடர்ந்து போறாங்க. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே மயிலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது யாரு? அந்த பொண்ணுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறதுதான் இப்போதைய மர்மம். மயில் அந்த பொண்ணை மிரட்ட போறாங்களா, இல்ல சரவணன் கிட்ட புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களான்னு அடுத்த கட்டத்துல பார்க்கலாம். மயில் ரகசியமா பின்தொடர்ந்து போய் சரவணன் அந்த பொண்ணை சந்திக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சரவணன் ஒரு பூங்காவுல அந்த பொண்ணு கூட ரொம்ப நேரமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மயிலுக்கு கோபம் கண்ண மறைக்குது. இவளுக்காகத்தான் என்னை தள்ளி வைக்கிறாரா அப்படின்னு நினைச்ச மயில் வேக வேகமா அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க. மயில பார்த்த உடனே சரவணன் முகம் சுருங்கிடுது. நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க, மயில் அந்த பொண்ணை பார்த்து, யார் இவ? என்னோட வாழ்க்கையில விளையாட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியான்னு ஒருமையில பேச ஆரம்பிக்கிறாங்க. சரவணன் உடனே தடுத்து, மயில் வார்த்தையே அளந்து பேசு, இவளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ பண்ணுனதுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நிதானமா, நீங்கதான் மயிலா, உங்க அண்ணன்களும் நீங்களும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு இந்த மனுஷன் எவ்வளவு மன வேதனையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்றது காதலால இல்ல, உங்க பிடிவாதத்தால அப்படின்னு பதிலடி கொடுக்கறாங்க. இத கேட்ட உடனே மயில் கைய ஓங்குறாங்க. சரவணன் அவங்க கைய பிடிச்சு தடுத்துட்டு, இனிமேல் இவளை சுத்தி உன்னை பார்த்தேன், நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த மயில் நடந்ததையெல்லாம் தன் அம்மா கிட்ட சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. மயிலோட அம்மா உடனே, பாத்தியா மயில், அவன் வேற ஒருத்தியோட சுத்துறான், இத நம்ம சும்மா விடக்கூடாது, நாளைக்கே கோர்ட்ல இத ஒரு பெரிய விஷயமா மாத்தணும், அவன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறதா சொல்லி விவாகரத்து கிடைக்காம பண்ணிடலாம்னு இன்னும் விஷத்தை கக்குறாங்க. மறுபக்கம் பாண்டியன் வீட்ல இந்த விஷயம் தெரிய வருது. சரவணன் அந்த பொண்ணை சந்திச்சதை யாரோ பாத்துட்டு வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு, என்னடா இதெல்லாம், ஏற்கனவே கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு, இப்போ புதுசா ஒரு பொண்ணு கூட சுத்துறதா பேச்சு வருது, இது உனக்கு தேவையான்னு கேக்குறாரு. சரவணன் பொறுமையா, அப்பா, அவ என் கஷ்ட காலத்துல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல தோழி, அவளுக்கும் எனக்கும் இடையில எந்த தப்பான உறவும் இல்ல, ஆனா மயிலோட கொடுமையிலிருந்து எனக்கு ஒரு ஆறுதல் அவகிட்ட பேசுறதுல கிடைக்குதுப்பான்னு சொல்றான். பாண்டியன் முதல்ல யோசிச்சாலும் சரவணனோட நேர்மை மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு.